ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபுல் டே vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பரான vlog தான் இது. நேற்றுக்கு எங்கள் ஏரியாவில் செலிப்ரேட் பண்ண 79வது சுதந்திர தினத்தை பற்றி தான் இது. வீடியோவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய கேம்ஸு அண்ட் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் நிறையவே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியாக காலையில் 8 மணி அளவில் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் கொடியை ஏற்றிட்டோம். இந்த கொடியேற்று விழா பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா சங்கம் நகர் தலைவர் முருகானந்தம் சார் மற்றும் துணைத் தலைவர் ரஹீம் சார் முன்னிலையில் சீஃப் கெஸ்ட்டு ரங்கசாமி சார் அவர்கள் தான் வந்து இந்த கொடியை ஏற்றி வச்சார். கொடியை ஏற்றிட்டு எல்லோரும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. டக்குன்னு வீட்டில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் அங்கே வரும்போதே பார்த்திங்களா ஆல்ரெடி ரன்னிங் ரேஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஆண் குழந்தைங்களுக்குமே பெண் குழந்தைங்களுக்குமே அண்டர் 14 அண்டர் 16 இந்த மாதிரி பிரித்து வந்து ரன்னிங் ரேஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டு சண்டேவே வந்து கிரிக்கெட்டு, வாலிபால், ஃபுட்பால் அண்டு ட்ராயிங் காம்படிஷன், சைக்கிள் ரேஸு எல்லாமே வச்சு முடிச்சிட்டாங்க. பிகாஸ் ஒன் டேவே வந்து எல்லா ப்ரோக்ராமும் நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்காக மினி மாரத்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியான குழந்தைங்க எல்லாருமே மினி மாரத்தான்னு சொன்னோடனே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் ஸ்பூன் வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்துட்டு காம்படிஷன் நடந்துச்சு. சில்ட்ரன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்கும்போது சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸும் வரும்போது நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா டெய்லி ஒர்க் நம்ம ஆஃபீஸ் போகிறது இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப்னால் வீட்டில் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வெளில வரும்போது எல்லோரையும் ஒரே இடத்துல மீட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. அதோடு நாங்கள் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். பிகாஸ் அன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ வந்து அவசரமாக டக்குன்னு பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையிலேயே பாதி வேலையை முடிச்சுட்டு போயிருந்தேன். ஸோ கடகடன்னு செஞ்சாச்சு. டக்குன்னு செஞ்சுட்டு ப்ரேயருமே முடிச்சாச்சு. பிகாஸ் 3 o'clock மேலே பெரியவங்களுக்குமே வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள், அவசரமாக செஞ்சாலுமே பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் வந்துருந்தது. சாப்பிட்டுட்டு ப்ரே பண்ணிவிட்டு வந்து நாங்கள் ஒரு 3 o'clock போல் கிளம்பிட்டோம். 3:30க்கு வந்து எகெயின் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன் அவசரமாக இருந்தாலும் பிரியாணி செஞ்சேன் அப்படின்னா, பிரியாணி செஞ்சுட்டா நம்ம நைட்டுக்கு சேர்த்தியுமே நமக்கு ரைஸ் இருக்கும். நைட் நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சு லேட்டாக வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான். கரெக்டாக ஒரு 4 o'clock பார்த்திங்கன்னா திரும்பவுமே வந்து கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் வந்து எல்லாமே வந்து பெரியவங்களுக்கு, அதாவது ஜென்ட்ஸ் மற்றும் லேடிஸ்க்கானது மட்டும்தான். பார்த்திங்கன்னா லக்கி கார்னர் தான். எத்தனை பேர் ஊரில் இன்னும் இது விளையாண்டுட்ருக்கீங்க அப்படின்னு தெரில. இது ரொம்ப 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 ஃபன்னாக இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஒரு கட்டம் போட்டு அதை 4ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. சாங் போடுவாங்க. ஸ்டாப் ஆச்சுன்னா நிற்கணும். இந்த சீட்டில் குலுக்கி பேர் எடுப்பாங்க. ஏபிசிடி இருக்கும். எதில் வந்து நம்ம சீட் எடுக்கிறாங்களோ அதில் இருக்கிறவங்க கூண்டோடு அவுட் ஆக வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எப்போவுமே பார்த்திங்கன்னா லேடிஸ் ஆகட்டும், நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க, வீட்டில் சமையல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களுடைய டே ஃபுல்லாகவே போகும். ஜென்ஸுமே அப்படி தான் நம்ம குடும்பத்துக்காகவே வந்து மார்னிங் போய் நைட்டு வரைக்கும் உழைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன் டே வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். எவ்வளோ பேர் இன்னும் இந்த கேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு நிறைய ஊரில் விளையாண்டுட்ருக்கீங்க அப்படின்னு தெரியல. சப்போஸ் யாராவது விளையாண்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கயிறு இழுக்கிற போட்டியோட கேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சாச்சு. ஏன்னா 5:30 ஆயிடுச்சு. எகெயின் வந்து நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் சீஃப் கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக டான்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டிருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஸ்டேஜ் செட்டப்பில் நம்ம குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா தேசம் ஒன்று அப்படிங்கிற பாட்டு தான். அடுத்தடுத்து ஒவ்வொரு குழந்தைங்களா பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக எங்கள் ஏரியா மக்கள் தான். ஜாதி மத இன வேறுபாடின்றி சுதந்திர தினத்தன்னைக்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று கூடியிருக்கோம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சில்லுக்கு போர்பட்டி. சிவகங்கை வெள்ளையர்கள் கைப்பற்றியதால் சிவகங்கை மீட்டெடுப்பதில் சபதம் எடுத்தார். சுல்தான் ஹைதர் அலி மருதி சகோதரர்கள் கூலி உதவியுடன் ஆங்குலை படையை வீழ்த்தி சிவகங்கை மீட்டார். வெள்ளையர்கள் எதிர்த்து போரிட்டு மீண்டும் இழந்த மண்ணை மீட்டெடுத்த முதல் வீரமங்கை வேல்நாச்சியார் நம் நினைவு கூறுவது ஒவ்வொரு இந்தியரின் கடமை என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன பொண்ணு வேலுநாச்சியார் அம்மையாரை பற்றி ரொம்ப அழகாக ஸ்பீச் பண்ணா. இதுக்கிடையில் சீஃப் கெஸ்ட்டுமே வந்துட்டாங்க. ஆஷம், ஷமீர் ரக்ஷன், ஷமில், மஹன், அஜய், கௌதம், கவிஷ், கிரிஷ், அப்ரஹம். சீஃப் கெஸ்ட்டு கையால் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சண்டே நடந்த கிரிக்கெட் அண்ட் வாலிபால், ஃபுட்பால் இதுலையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு அண்டு தேர்டு எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மெடல் அண்டு சர்டிஃபிகேட் வந்து சீஃப் கெஸ்ட்டு கையால் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் இயர் வந்து 10th அண்டு +2ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எடுத்தவங்களுக்குமே வந்து கேஷ் ப்ரைஸ் அண்டு ஷீல்டும் கூட கொடுத்தாங்க. இது எல்லாருக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஸ்டடீஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா புதுசாக மீராஸ் ஃபிட்னஸ் அண்டு டான்ஸ் ஸ்டுடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் கலர் டிஷர்ட் அண்டு இந்த காஸ்டியூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2வது சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சீஃப் கெஸ்ட் வந்து கிளம்பிட்டாங்க. 2வது சீஃப் கெஸ்ட் கையால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்த
கிரிக்கெட் அண்ட் வாலிபால், ஃபுட்பால், சைக்கிள் ரேஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? அதில் வந்துட்டு 9th, 10th அண்ட் 12th படிக்கிறதுல கேம்ஸ் நடந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வந்தவங்களுக்கு எல்லாமே இவர் கையால் வந்துட்டு சர்டிஃபிகேட் அண்ட் மெடல் எல்லாமே கொடுத்தாங்க. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் வின்னுமே பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு. எகெயின் மறுபடியும் 2-3 டான்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்ஸ் எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ எங்கள் ஏரியா தலைவர் முருகானந்தம் சார் அவர்கள் கையால் மார்னிங் மினி மேரத்தான் நடந்துச்சு இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும், அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கிஃப்ட் கொடுத்தாரு. எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப ஹாப்பியாக கிஃப்ட்ஸை வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்க பண்ணுறக்கூடிய டான்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் மகளிர் அணி இருக்காங்க. அவங்க வந்து சொல்லி கொடுத்தது தான் இது எல்லாமே. Madisata Marshidan Dola Melagati, Nakamuka, Madisata Marshidan Dola Melagati, Nakamuka. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தார். அவர் கையால் பார்த்தீங்கன்னா 12th ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எடுத்தவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் அண்ட் மெடல் எல்லாமே வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் விட அதிகமான அளவில் ஸ்டடீஸ்க்கு, அதாவது எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத செக்ரட்டரி ரஹீம் சார் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே எடுத்து சொன்னாங்க. இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்ருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டேஜில் ஏறி இந்த ப்ரைஸை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இதை செய்கிறாரு. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிங்க, எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையை வந்து நமக்கு உயர்த்தும், ரொம்ப நமக்கு சந்தோஷத்தையுமே தரும். இப்போ அந்த சீஃப் கெஸ்ட் கையாலே பார்த்திங்கன்னா மார்னிங் குழந்தைங்களுக்கு நடந்த ரன்னிங் ரேஸ், அப்புறம் லெமன் ஸ்பூனில் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு, செகண்டு அண்ட் தேர்டு வந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வந்துட்டு மெடல் அண்டு சர்டிஃபிகேட் வந்து அவரே கொடுத்தாரு. இதில் வந்து நிறைய குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு வந்த குழந்தைங்க மட்டும், தேர்டு வந்த குழந்தைங்க மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைங்களுமே நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக போயிருந்தது. சீஃப் கெஸ்ட்டுமே கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமோட எண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா தலைவர் முருகானந்தம் சார் அவர்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பீச் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த நிர்வாகிகள், தலைவர், செக்ரட்டரி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்னஸாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை ஏற்பாடு பண்ணின எல்லாருக்குமே வந்து என்னோடய நன்றியை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இதில் நிறைய டான்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணாமல் விட்டுருப்பேன். பிகாஸ் வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும். அதனால தான்
இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி நீங்கள் சுதந்திர தினம் செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்குமே வந்து கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.